Good morning, candidates. Candidate has asked doubt regarding NEET 2020 reservation criteria for All India quota, state and central quota, defense quota, and other reserved categories. So that's why I'm telling you. This is regarding Tamil Nadu. The reservation policy as prescribed by Indian government is applicable to NEET 2020. அதாவது ரிசர்வேஷன் பாலிசி கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டில் சொன்னபடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளிகபிள் ஆகும். NEET 2020 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஃபார் அட்மிஷன் இன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் சீட்ஸ் அதர் தேன் 15% ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் த கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் அப்ளை. அதாவது 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போகுது. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டாவில் வர்றதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி அப்ளிகபிள் ஆகும். அதுபடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து as approves proposal of 7.5% reservation for government school students in the Tamil Nadu state medical colleges after qualifying NEET அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா இதில் வந்து for the academic year 2020-21 spouses and children of terror attack victims also get, அதாவது அது டெரர் அது நமக்கு அவ்வளோவா அப்ளிகபிள் ஆகாது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் NEET 2020 ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா இந்த ஒரு ஸ்லைடை பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, NEET 2020 க்ரைட்டீரியாவில் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ், அதாவது யார் ஓபிசி இல்லையோ, யார் ஷெட்யூல்டு காஸ்ட் இல்லையோ, யார் ஷெட்யூல்டு ட்ரைப் இல்லையோ, யார் மைனாரிட்டி கம்யூனிட்டி இல்லையோ, ஜெனரல் கேட்டகரியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடியவர்களுக்கு EWS சர்டிஃபிகேட் இருந்தால் அதுபடி 10% ரிசர்வேஷன் இருக்குது. அப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு 15% இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 7.5% இருக்குது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நான் க்ரீமி லேயர், அதாவது 7.5 lakhsக்கு மேலே இன்கம் இருக்கக்கூடாது, ஓபிசியில் இருக்கணும். நான் க்ரீமி லேயராக இருந்தால் 27% அதில் அப்ளிகபிளாக இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி 5% இருக்குது. யா, ஆனால் இதில் என்னமோ டிவியில் ரொம்ப ஏதோ டிஸ்பியூட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஜென்ரலாக முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டீட்டெயில்ஸ் படி உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். இதில் கோட்டா டெரர் அட்டாக் விட்டுடலாம், ஹூ இஸ் எலிஜிபிள் இது தேவையில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் அப்ரூவ் 7.5% கோட்டா டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. இன் தமிழ்நாடு கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டாவில் அது வராது. அதே போல் NEET 2020 EWSக்கு அதாவது 124th அமெண்ட்மெண்ட் பில் இந்த கான்ஸ்டியூஷனை படி 10% ரிசர்வேஷன் ஃபார் EWS கொடுக்குறாங்க. 10% ரிசர்வேஷன் யார்கிட்ட EWS சர்டிஃபிகேட் இருக்குதோ அவங்களுக்கு தான் அது எலிஜிபிள் ஆகும். ஆனால் அந்த EWS சர்டிஃபிகேட் யாருக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகாதுன்னா SC ST OBC அவர்களுக்கு வராது. அதை தவிர ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால்